ஹலோ எவ்ரிவன், நம்ம இந்த வீடியோவில் ரெசிப்ரோகேட்டிங் கம்பர்ஸில் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ரீட் அவுட் பண்ணிடலாம். எ சிங்கிள் ஸ்டேஜ் ரெசிப்ரோகேட்டிங் கம்பர்சர் டேக்ஸ் 1 metric of air per minute. ஸோ இது வந்து ஆக்சுவல் வால்யூம் ஆஃப் ஏர் என்ட்ரிங்கிறது கம்பர்சர். ஸோ V1 எடுத்துக்கிறோம். அட் 1.013 பார் இது P1 அண்ட் 15 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது T1. இது வந்து இனிஷியல் கண்டிஷன். அடுத்து நம்ம ஃபைனல் கண்டிஷன் அவுட்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7 பார் ப்ரெஷரில் இருக்குது. இது வந்து P2. இதில் வந்து PV பவர் 1.35 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ஸ். இது வந்து பாலிட்ரோபிக் ப்ராசஸ். இங்கே கிளியரன்ஸ் வந்து நெக்லிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ கால்குலேட் இண்டிகேட்டட் பவர். ஸோ இதில் வந்து எவ்வளோ ஒர்க் இன்புட் அப்படிங்கிறத வந்து இண்டிகேட்டட் பவர். ஸோ கம்பர்சருக்கு நம்ம எவ்வளோ ஒர்க் இன்புட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு. N/n-1 P1 V1 into P2 by P1 whole power n-1/n-1. இதில் என்னோட வேல்யூ 1.35. P1ங்கிறது பார்த்தீங்கன்னா 1.013 பார். ஸோ நம்ம பார் என்ன பண்ணுறோம்னா நம்ம கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றிக்கிறோம். ஸோ 1.013 into 10^2 இன்ட்டு V1 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 meter cube per minute. ஸோ அதனால 1/60 இன்ட்டு P2 வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 பார் 1.013 பார். இங்கே பார் கேன்சல் ஆயிரும். ஸோ அதனால டேரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். பவர் 0.35 1.35 -1. இது சப்ஸ்டியூட் பண்ணும்போது இண்டிகேட்டட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4.236 கிலோவாட் ஆன்சர் வருது. ஸோ இதெல்லாம் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.